2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி கூட அறிவிக்கப்படாத நிலையில் மொத்தம் இருக்கிற 543 தொகுதிகளில் ஏறக்குறைய 36% தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது பிஜேபி. இதில் 1/3 பகுதி தொகுதிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2019ஆம் ஆண்டு கேரளாவில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாத பிஜேபி 12 இடங்களில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் ஒரு இடத்தை கூட அறிவிக்கவில்லை. இந்த வேட்பாளர்கள் அறிவிப்பு குறித்து தான் இந்த காணொளி இருக்க போகுது. இது சாமானியனின் பார்வையில் அரசியல். முதலில் இந்த 195 வேட்பாளர்களுக்கான கம்யூனிட்டி வைஸ் ஸ்பிளிட்டை நம்ம பார்த்துடலாம். எஸ்சிக்கு 14% கொடுத்துருக்காங்க, அதாவது 27 இடங்கள். எஸ்டிக்கு 9% கொடுத்துருக்காங்க, அதாவது 18 இடங்கள். ஓபிசிக்கு 29%, அதாவது 57 சீட்டுகள். ஓசிக்கு அதிகபட்சமாக 48% இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் ரிசர்வேஷன் கோட்டா இருக்கு இல்லையா, அதோட இந்த பர்சன்டேஜ் ஏறக்குறைய ஒத்து போகுது. அதாவது எஸ்சிக்கு 15% ரிசர்வேஷன் இருக்குது, இங்கே கொடுத்துருக்கிறது 14%. அதே போல் எஸ்டிக்கு 7.5% ரிசர்வேஷன் இருக்குது, இங்கே கொடுத்துருக்கிறது 9%. ஓபிசிக்கு 27% ரிசர்வேஷன் இருக்குது, ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது 29%. இதை தாண்டி ரிசர்வேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃப்சிக்கு 10% தான் இருக்குது, ஆனால் இங்கே ஓசி கேட்டகரியில் 48% அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது வெளியான 195 வேட்பாளர்களுக்கான கம்யூனிட்டி ஸ்பிளிட் தான். ஒட்டுமொத்தமாக வெளியான பிறகு தான் ஓவரால் ஸ்பிளிட்டு நம்ம சொல்ல முடியும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர், அது மேட்ச் ஆகி வந்ததுனால நான் இதை சொல்லியிருந்தேன். அடுத்ததாக 50 இயர்ஸுக்கு கம்மியாக இருக்கிற 47 கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 24%, அறிவிக்கப்பட்டதில் 24%, 50 வயதுக்கும் குறைவானவர்கள். இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. பட் ஃபைன், முழுவதுமாக வெளியாகும்போது இதோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, 28 பெண் வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. இது அறிவிக்கப்பட்டதில் 14% தான். இதோட எண்ணிக்கையும் நமக்கு குறைவாக தெரியுது. அதாவது யூத்தோட எண்ணிக்கையும் விமன் கேண்டிடேட்டோட எண்ணிக்கையும் குறைவாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக அறிவிக்கும் போது இந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆனால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து. அடுத்ததாக முக்கியமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை 400 தொகுதிகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தொகுதிகளை என்டிஏ கூட்டணி வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட இலக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் 370 சீட் பிஜேபி மட்டுமே தனியாக வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மேசிவ் கவுண்ட்டு கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் இயர். அதாவது 2வது முறையாக வெற்றி பெற்ற 2019 கம்பேர் பண்ணும்போது 353 தொகுதிகளில் தான் என்டிஏ வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் இப்போ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மேலும் ஒரு 47 தொகுதிகள் அடிஷ்னலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது 3வது முறையாக மோடி அவர்களை பிரதமராக நிறுத்தி நடைபெறுகிற தேர்தல். இதில் போன முறையை விட மிக அதிகமாக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு வெற்றி ஒட்டுமொத்த இந்தியாவில் சாத்தியம் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அவ்வளோ பெரிய ஒரு மேசிவ் கவுண்ட்டை அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா மிக அதிகமான நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கிற மாநிலங்களில் பிஜேபி நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். குறிப்பாக உத்தரப்பிரதேசம் தான் இதில் லார்ஜாக இருக்குது. அதாவது 80 இடங்கள் இருக்குது. அதில் ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோயில் திறப்பு, அதை சார்ந்து பிஜேபி மீது வட இந்தியாவில் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பிஜேபி மீது உருவாகி இருக்கிற ஒரு ஆதரவு அலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதில் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 51 இடங்களை அறிவிச்சிருக்காங்க. இந்த 51 இடங்களில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னென்னா, 47 பேர் ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற அதே இடங்களில் அதே மெம்பர்ஸை அறிவிச்சிருக்காங்க. அதாவது இது மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் பிஜேபி காட்டுது. உத்தரப்பிரதேசத்தில் அவங்க மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கான கான்ஃபிடென்ட் அவங்ககிட்ட இருக்கிறதா தான் காட்டுது. வெறும் 4 பேர் தான் புது மெம்பர்ஸை அங்கே போட்டிருக்காங்க. உத்தரப்பிரதேச வெற்றி என்பது ஒட்டுமொத்த இந்தியாவின் வெற்றிக்கு மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஏன்னா அதில் தான் மிக அதிகமான தொகுதிகள் இருக்குது. அதை தாண்டி அடுத்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்டிரா 48, மேற்கு வங்காளம் 42, பீகார் 40, தமிழ்நாட்டை பொறுத்தவரை 39, பாண்டிச்சேரியோடு சேர்த்து அதுவும் 40 தொகுதி. அடுத்தது மத்திய பிரதேஷ் 29, குஜராத் 26, ராஜஸ்தான் 25, ஒடிசா 21. இதிலெல்லாம் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாலே அந்த கட்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். அப்போது நான் இப்போ மென்ஷன் பண்ண இந்த தொகுதியில் அவங்க எப்படி அறிவிச்சிருக்காங்கங்கிறத பார்க்கலாம். உத்தரப்பிரதேசம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மகாராஷ்டிராவை பொறுத்தவரை அவங்க எதுவுமே அறிவிக்கலை. இது மிகப்பெரிய கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா,
ஏற்கனவே இந்த இடத்துல 41 தொகுதிகள வெற்றி பெற்றிருக்கு. 2019ல 41 தொகுதிகள வெற்றி பெற்றிருக்கு. ஆனா, இப்போ சிவசேனா அந்த கூட்டணியில இல்ல. ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது. அப்ப மகாராஷ்டிராவுல பிஜேபி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது, அதோட வெற்றிக்கு மிகப்பெரிய தேவையா இருக்கு. ஸோ, இங்க வந்து எந்த ஒரு கேண்டிடேட்டுமே அறிவிக்கப்படாம இருக்கிறது வந்து, இங்க லோ கான்ஃபிடென்ட்டா இருக்கா பிஜேபி அப்படிங்கிற கேள்விய நமக்கு எழுப்புது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்காளம். ஒட்டுமொத்தமா இருக்கிற 42 தொகுதியில 20 தொகுதிக்கான வேட்பாளர்கள அறிவிச்சிருக்காங்க. இங்க இன்னொரு ஃபேக்டர் என்ன அப்டின்னா, ஏற்கனவே 2019 இருக்கு இல்லையா? திரிணாமுல் காங்கிரஸுக்கும், என்டிஏ கூட்டணிக்கும் அங்க இருக்கிற பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 3.05% தான். அதுல பிஜேபி ஏற்கனவே 18 தொகுதிகள்ல வெற்றி பெற்றிருக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 20 தொகுதிக்கான வேட்பாளர்கள அறிவிச்சிருக்காங்க. இங்கேயும் ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க வேண்டிய நிலைமையில தான் பிஜேபி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பீகார்ல எதுவுமே அறிவிக்கல. 40 தொகுதிகள் இருக்கிற இடத்துல இதுவரை எதுவுமே அறிவிக்கல. ஏற்கனவே இங்க பார்த்தீங்கன்னா, 17 தொகுதிகள் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ, இங்கேயுமே ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க வேண்டிய இடத்துல தான் பிஜேபி இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் நோட் பிஜேபிக்கு என்னன்னா, மத்திய பிரதேசத்தில இருக்கிற 29 தொகுதிகள்ல 24 தொகுதிகளுக்கு ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்க. இந்த முதல் லிஸ்ட்ல 24 பேருக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே 2019ல பார்த்தீங்கன்னா, 28 இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ, உத்தரப்பிரதேசம் போலவே இந்த மத்திய பிரதேசம் இவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல கை குடுக்க வேண்டிய இடம் தான். இந்த முறையும் அங்க பாசிட்டிவ் நோட் தான் தெரியுது. குஜராத்தில பார்த்தீங்கன்னா, சொல்லவே தேவையில்ல. பிரதமர் மோடியோட தொகுதி அப்படின்னே சொல்லலாம். 26 இடத்துல 26 இடமும் வின் பண்ணியிருக்காங்க 2019ல. இப்ப அறிவிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா, 15 இடங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ராஜஸ்தான்ல ஏற்கனவே ஒட்டுமொத்தமா இருக்கிற 25 தொகுதியில 24 தொகுதி ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதி தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 15 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள இப்ப அறிவிச்சிருக்காங்க. இதுவும் ஒரு பாசிட்டிவ் நோட்டா தான் தெரியுது. ஒடிசாவ பொறுத்தவர மொத்தம் இருக்கிற 21 தொகுதிகளுக்கு எதுவுமே அறிவிக்கல. அதாவது 2019 பார்த்தீங்கன்னா, வெறும் 8 தொகுதியில அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த இடத்துலயும் ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. பிஜேடியோட எந்த ஒரு கூட்டணியும் இல்ல அப்படிங்கிறத இப்ப பிஜேபி அறிவிச்சிருக்கு. அப்ப இங்கேயும் ஒரு டஃப் ஃபைட். இப்ப பாசிட்டிவ் நோட் பார்த்தீங்கன்னா, 3 தொகுதியில நமக்கு தெரியுது. உத்தரப்பிரதேசத்தில ஒரு பாசிட்டிவ் நோட்டு, மத்திய பிரதேசத்தில ஒரு பாசிட்டிவ் நோட்டு, குஜராத்தில ஒரு பாசிட்டிவ் நோட்டு. மத்த இடங்கள்ல அதேபோல ராஜஸ்தான்ல. ஸோ, மத்த இடங்கள்ல ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறதா நமக்கு தோணுது. அடுத்தது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, டெல்லி. டெல்லியில பார்த்தீங்க அப்படின்னா, 5 பேர் அறிவிச்சிருக்காங்க. அதில 4 பேரு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். சிட்டிங் எம்பிஸ் 4 பேர மாத்தியிருக்காங்க. அப்போ அங்க பிஜேபிக்கு வெற்றி பெற வேண்டிய கட்டாயங்கிறத தாண்டி, ஒரு தலைநகரத்தில பிஜேபி ஒரு வெற்றிய பெற்றாகணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அதனால சிட்டிங் எம்பிஸ மாத்திட்டு அவங்க குடுத்துருக்காங்க அப்படின்னா, அங்க கொஞ்சம் ஃபைட் கொடுக்க வேண்டியதா தான் இருக்கும். இந்த வெறும் 195 வேட்பாளர்களை மட்டுமே வச்சுட்டு, நான் ஏன் இங்கெல்லாம் ஃபைட் கொடுக்க வேண்டியது இருக்கும்? இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த 195 பேர் அப்படிங்கிறது பிஜேபியோட முதற்கட்ட வேட்பாளர்கள், மிக முக்கியமான வேட்பாளர்கள் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதாவது மிகப்பெரிய அளவில் எங்கெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்கிற உத்தேசத்தோடு இருக்கிறார்களோ, அந்த தொகுதிகளுக்கான அறிவிப்பா தான் நான் இது பார்க்குறேன். பல இடங்கள்ல கூட்டணி அறிவிப்பு முழுமையா முடியாத நிலையில, அதற்கான வேட்பாளர்கள அறிவிக்கப்படாம இருக்கலாம். ஆனா, இந்த 195 தொகுதி என்பது பிரைமரி டார்கெட் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதனால தான் சில பாசிட்டிவ் நோட்ஸ் இருக்கு. அதே மாதிரி டஃப் கொடுக்க வேண்டிய இடங்களும் இருக்கு, அறிவிக்கப்படாத இடத்துல. இதில சவுத் இந்தியாவ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்க இதுதான் 2019ல பிஜேபி வின் பண்ண அந்த மார்க்கு. இங்க பார்த்தீங்கன்னா அப்படின்னாவே தெரியும். சவுத் இந்தியால தான் காங்கிரஸ் கூட்டணிக்கோ அல்லது பிற கட்சிகளோ வெற்றி பெற்றதற்கான மிக அதிகப்படியான இடங்கள் இருக்கு. அப்ப இந்த இடத்துல பிஜேபி என்ன பிளான் வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவுல வெற்றியே பெறாத பிஜேபி 12 இடங்கள போட்டியிடுவதற்கான வேட்பாளர்கள அறிவிச்சிருக்கு. அப்போ கேரளாவுல மிகப்பெரிய அளவில பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கமா இருக்கு. தெலுங்கானால சில தொகுதி அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி அம் ஆந்திர பிரதேஷ் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் பிஜேபியோட கூட்டணிக்கு போறாங்க. அந்த இடத்துலயும் ஒரு பாசிட்டிவ் நோட் தான் இருக்கு. பிஜேபிய பொறுத்தவரை பாசிட்டிவ் நோட் தான் இருக்கு. ஆனா, இங்க தமிழ்நாடு மிகப்பெரிய அ சிக்கல்ல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஏற்கனவே இங்க மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைத்தால் சில இடங்களை இங்க மிகப்பெரிய அளவில் வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா, சில இடங்களை கைப்பற்றுவதற்கு மிகப்பெரிய கூட்டணி தேவை அப்படிங்கிற பட்சத்தில, ஏற்கனவே ஏடிஎம்கே கூட்டணி விட்டு வெளியேறிருச்சு. அது மட்டும் இல்லாம மிக முக்கிய கட்சிகளான பாட்டாளி மக்கள் கட்சியையோ அல்லது அ
தேமுதிகவையோ கூட்டணியில் இணைப்பதற்கு தவறிவிட்டதை போன்ற சைன் தான் நமக்கு தெரியுது. கூட்டணி அறிவிப்பு வெளியான உடனே அது குறித்து நம்ம ஒரு காணொலியில் பேசலாம். ஆனால் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பாசிட்டிவ் நோட் இல்லை அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இதுதான் ஓவரால் லிஸ்ட்டோட நம்ம அனாலிசிஸ். நீங்கள் இந்த லிஸ்ட்டு பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. மேலும் நான் குறிப்பிட்டதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் நீங்கள் சுட்டி காட்டுங்கள். இது போன்ற மேலும் பல காணொலிகளுக்கு நமது வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.